கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலும் பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் காலை வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடத்தின் கதைகள் என்னன்னாக்கா, தேவன் நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்புக்கு தகுதியான மக்களாக நம்ம இருக்கிறோமா என்று நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாடில் நம்ம நினைச்சு பார்த்தாக்கா, பழைய ஏற்பாடில் இருந்த மனுஷர்கள் அவங்களுடைய அழைப்பை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க, எப்படி நடந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் சொல்லும்படி நடந்தாக்கா, அவருடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு இருந்தாக்கா, நம்ம அவருடைய அழைப்புக்கு தகுதி உள்ள மக்களாக நம்ம இருப்போம்னு பார்க்குறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அப்ரகாம் அழைக்கிறாரு, புரியுதுங்களா? அப்ரகாம் அழைச்சிருந்தோம். அந்த அழைப்புக்கு என்ன பண்ணாருங்க, அவர் சத்தம் கேட்டு அவருக்கு செவி கொடுத்து நடந்தார். அதுக்கு முன்னாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நோவாவை அழைக்கிறாரு, புரியுதுங்களா? அப்போ நோவா தேவனுடைய வார்த்தைகளுக்கு சத்தம் கேட்டு செவி கொடுத்து அதன்படி நடந்ததுனால நோவாவுடைய பேரும் அங்கே சொல்லப்படுதுன்றது பார்க்குறோம். இப்போ அப்ரகாம் அப்படின்னு சொல்லும்போது, நோவான்னு சொல்லும்போது அவங்களுடைய பசங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இப்போ அப்ரகாமுடைய மக்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு யார் வந்துருந்தாங்க ஞாபகம்? அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப் அப்படின்ட்டு அந்த வம்சம் அப்படியே வருதுங்க. மூணு தலைமுறை வருதுங்க. இப்போ நோவாவுடைய வம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 3 பசங்களும் வராங்க. ஏன்னா அப்பாவுடைய பேச்சை கேட்டு அவங்களும் வரத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் என்னன்னாக்கா தேவனுடைய புத்திரராக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இப்போ அப்ரகாம் அழைச்சாரு, யாக்கோப்பு அழைச்சாரு. யாக்கோப்புடைய பசங்களில் என்ன பண்ணுறாருங்க, யோசப்பு அழைக்கிறாரு. யோசப்புடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருக்கிற யோசப்புக்குள்ள தேவன் வந்துட்டாக்கா எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்வாருன்றது நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அதான் வம்சம் வர்றாருல அவர் ஆதாமுடைய வம்சம் தான் வர்றாரு, யாக்கோப்புடைய வம்சம் தான் வர்றாரு, அப்ரகாமுடைய வம்சமாக தான் வர்றாருங்க. ஆனால் தேவன் என்னன்றன்னா இதயத்தை பார்க்குற தேவனாக இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளை அழைச்சி நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போகிறாருனாக்கா, நம்ம அந்த இடத்துக்கு தயார்படுத்திக்கணும், நம்மளை சீர்படுத்திக்கணும். அப்போ நம்மளை சீர்படுத்தி கொண்டு இருந்தாக்கா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப், புரியுதுங்களா? யாக்கோப்புடைய பையன் யோசப். யோசப்புடைய வாழ்க்கை ஜெயிலில் இருந்துச்சுங்க. ஆனால் தேவன் அவர் என்ன பண்ணாருங்க, சிறைச்சாலையில் வச்சு பாதுகாத்து இருந்தாருங்க. ஏற்ற காலத்தில் என்ன பண்ணாருங்க, அவரை உயர்த்தினார். நம்மளும் அதே போல தாங்க, ஏற்ற காலத்தில் நம்மளை உயர்த்த போகிறார் தேவன். அப்போ என்ன பண்ணணும்க்கா, நம்ம அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நம்ம நடந்து நம்ம இதயத்தை காத்து கொண்டு எல்லா சைட்லேருந்தும் நம்ம இதயத்தையும் நம்ம கண்களையும் நம்ம காத்து கொள்ளணுன்றார். புரியுதுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இந்த இழிவான இச்சைகளுக்கு, இந்த ஆசைகளுக்கு நம்ம செவி கொடுத்து போகாத இருக்கணும். யாக்கோப் அப்படின்னும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் தெரியுங்க, 12 கோத்திரத்தின் தகப்பன் எப்படின்னுட்டு. அவருடைய அண்ணன் பேர் நம்மளுக்கு ஏங்க சொல்கிறதில்ல நம்ம. அப்புறம் அவரும் அப்ரகாமுடைய மகன் தானுங்க, புரியுதுங்களா? அப்ரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்றோம். அப்ரகாம் தாத்தாவாகிறாரு, ஈசாக்கு அப்பாவாகிறாரு, யாக்கோப்பு பேரனாகிறாரு. சென்ட்ரல் ஈசா என்றவர் அவருடைய பேர் அங்கே ஏன் வரத்தில்ல அப்படின்னா, அவர் அந்த இழிவான ஆசைகளுக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய புத்திர சுபாவத்தை கொடுத்துட்டாரு. அப்போ என்ன அப்படின்னாக்கா, நம்மளுடைய அழைப்பை நம்ம அசட்டை பண்ணிடக்கூடாதுங்க. நம்மளுடைய அழைப்பு எவ்வளோ பெருசு. இதுக்கு தான் நம்மளுக்கு அடையாளத்தை என்ன பண்ணிக்கிறாரு, கானான் தேசத்தை வச்சிருக்கிறாரு, கானான் தேசத்தை தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. புரியுதுங்களா?
அப்போ மோசே காலத்தில் என்ன பண்ணுறாருங்க? மோசே வந்து எல்லா ஜனங்களும் வழி நடத்துகிறாருங்க. லாஸ்ட்டில் கடைசியில் கூட்டின்னு போகிறது யாருங்க? யோசப்பு தான் கூட்டின்னு போகிறாரு. யோசுவா தான் எல்லாரையும் வழி நடத்தி கூட்டின்னு போகிறாரு. அப்போது இன்னைக்கு நம்மளுக்கு காணாத தேசம் எதுனாக்கா நம்மளுடைய பரலோகம் தான். நம்ம காணாத தேசம் அது. அந்த தேசத்துக்கு நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்சின்னு கொண்டு போகிறாருனாக்கா அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கை சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருக்கும். நம்ம இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமா, இல்லை தேவனுடைய இடத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமான்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. அங்கே போகிறதும் போகாததும் பாதியில் விழுந்து போகிறதும் எல்லாம் தேவன் நம்மளுக்கு கிளீனாக அறிவிச்சுட்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணுங்க? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவர் சொல்லும்படி நம்ம நடந்து போனாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு பரலோகம் இருக்குதுங்க, நித்திய ஜீவன் இருக்குதுங்க, இந்த மகிமையான கிரீடத்தை தருவாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. எனக்கு மாத்திரம் இல்லை, அவருடைய பிரசனத்தை யார் யார் விரும்புகிறார்களோ எல்லாருக்குமே இருக்குது என்றார். அப்போ என்ன நம்மளுக்கும் இருக்குதுங்க. ஆனால் ஓடி முடிக்கணும். ஓடுறவங்களுக்கு தாங்க பரிசு, வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு பரிசு கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்கனாக்கா அதில் வந்து ஒரு 10 பேரில் 20 பேர் ஓடுவாங்க, புரியுதுங்களா? அந்த 10 பேருக்கும் பரிசு கிடையாது, ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பரிசு. ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு வரும். அதே மாதிரி ஓடுறது இவங்க 10 பேர் தாங்க. வேடிக்கை பார்க்கறது ஆயிரக்கணக்கான ஜனங்க சுற்றி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பரிசு கிடையாது. அவங்க சும்மா வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க, அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க பார்க்குவாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஓடுறத நம்ம கையில் இருக்குதுங்க. ஆனால் வேடிக்கை பார்க்குறாங்க, நம்மளை கேலி பண்ணி சிரிப்பாங்க, இவெல்லாம் ஓடுவானா அப்படின்ட்டு. ஓடி காட்டணும், நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்து யாருன்றது நம்ம தாங்க காட்டணும். இந்த சரீரத்தில் தான் நம்ம காட்ட முடியும் கிறிஸ்துவை. வேற ஒரு சரீரத்தில் வந்து நம்ம கிறிஸ்துவை காமிக்க முடியாது. வேற ஒரு ஏரியாவில் போயிட்டு பகுதியில் நம்ம போய் கிறிஸ்துவை காமிக்க முடியாதுங்க. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம இருக்கிற பகுதியில் தான் நம்ம கிறிஸ்துவை அறிவிக்க முடியும், சொல்ல முடியும், சொல்லணும். இதே சரீரத்தில் நம்ம கிறிஸ்து என்னை பிரகாசிச்சிருக்கிறார், கிறிஸ்துவோடைய ஒளி எனக்குள்ளே வந்திருக்குது, கிறிஸ்து என்னை அநேக விஷயத்தில் என்னை மகிமைப்படுத்திருக்கிறாரு, என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், அவருடைய கிருபை எனக்குள்ளே இருக்குது, அவருடைய வெளிச்சம் எனக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ப்ரேயர் பண்ணிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு சோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்திரப்பா, உமக்கு சோத்திரம். கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு, வசனத்துக்கு சோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளையும் சத்தியங்களும் வெளிச்சங்களும் எங்களுக்குள்ளே இருந்தால் நாங்கள் பிரகாசிக்கும்ன்றது நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே. சிங்கத்தின் குகையில் போட்டாலும் தானியேல் அந்த சிங்கங்கள் ஒன்றும் செய்யாது இருந்தது. அக்கின் நிலையில் போட்டும் இந்த சாத்தாக் மெஷாக் அவருடைய சரீரம் ஒன்றும் ஆகாது இருந்தது. உம்முடைய ஆவி தகப்பனே, உம்முடைய ஆவி நீங்கள் எங்களுக்குள்ளே கொடுத்தீங்கன்னாக்கா நாங்கள் உண்மை போல மாறிடுவோம் சாமி. அப்பா, உம்முடைய வார்த்தைகள் வசனத்தையும் சத்தியத்தையும் எங்களுக்கு கொடுங்க அப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் எங்களுக்குள்ளே வைங்க தகப்பனே. பாவியான மனுஷர்கள் தகப்பனே, நாங்கள் எங்கள்கிட்ட உண்மை இல்லை, சுத்தம் இல்லை அப்பா. ஆனாலும் நீங்கள் எங்களை அனுப்பித்திருக்கிறீங்க, எங்களை அழைச்சிருக்கிறீங்க. எங்களுக்காக உங்களுடைய நேசகுமாரனே எங்களுக்கு கொடுத்து தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீங்க. எங்கள்கிட்ட உண்மை இல்லை தகப்பனே, ஆனால் நீங்கள் உண்மையான தேவன். எங்களுக்குள்ளே வந்த பிறகு நாங்கள் உண்மையான மனுஷனாக நாங்கள் மாறிவிடுவோம் சாமி. அசுத்தமானதெல்லாம் எடுத்து போட்டு ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் வசனத்தையும் எங்கள் நாவுகளை வைங்க, எங்கள் நாவுகளை தொடுங்க, எங்கள் உதடுகளை தொடுங்க. நாங்கள் பிறரிடத்தில் பேசும்போது உங்களுடைய நாமத்தை மாத்திரம் பேசுறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய நாமத்துக்கு விரோதமாக எந்த காரியம் நாங்கள் பேசாதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க சாமி. நமக்கு சோத்தம் தகப்பனே, கொடான கொடி சோத்தம் தகப்பனே. 1000 வருஷமாக உயிரோடு இருக்கிற தேவனை உமக்கு சோத்துருவோம். மறித்தாலும் உயிர்த்தெழ வைக்க ஒரு வல்லமை உம்மிடத்தில் இருக்கு தகப்பனே. ஜீவனுள்ள வார்த்தையை விட்டு நாங்கள் எங்கே போவோம் சாமி? உங்களுடைய ஆவியை கொடுங்க, சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி குடும்பங்களையும் தொட்டு ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தூதர்களை எழுப்புங்க தகப்பனே. ஜெபிக்கிற ஆவியை ஒவ்வொருக்கும் கொடுங்க. துதிக்கிற ஆவிகளை கொடுங்க. உங்களுடைய வார்த்தைகளை போதிக்கிற ஆவிகளை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. உங்களுடைய சமாதானத்தை ஒவ்வொருக்கும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. நாங்கள் ஜெபிக்க மறந்ததையும் கரங்கள் ஒப்புகிறோம். நீங்களே பொறுப்பேற்று பாதுகாத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பெறும் ரட்சகர் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.